இந்திய அணியில் இடம் கிடைத்த குஷி. யூபி லீக்கில் புவனேஸ்வர் குமாரை வெளுத்து வாங்கிய ரிங்கு சிங். ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் ஸ்ரேயஸ் ஐயர் சேர்க்கப்படவில்லை என்றாலும் ரிங்கு சிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். T20 உலகக்கோப்பை தொடரில் ரிங்கு சிங் சேர்க்கப்படவில்லை என்றாலும் இந்திய அணியின் திட்டத்தில் ரிங்கு சிங் பினிஷராக சேர்க்கப்பட்டது ரசிகர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த உற்சாகத்தில் ரிங்கு சிங் உத்தரப்பிரதேச லீக் தொடரில் ஒவ்வொரு அணியும் விளாசி தள்ளி வருகிறார். 5 இன்னிங்ஸ் ஆடியுள்ள ரிங்கு சிங் ஒரு சதம், ஒரு அரை சதம் உட்பட 199 ரன்களை விளாசியிருக்கிறார். அந்த வகையில் மீரட் மேவரிக்ஸ் அணியின் கேப்டனான ரிங்கு சிங் லக்னோ பால்கன்ஸ் அணியை வெளுத்து கட்டினார். முதலில் பேட்டிங் ஆடிய மீரட் மேவரிக்ஸ் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 233 ரன்களை குவித்தது. ரிதுராஜ் சர்மா 37 பந்துகளில் 5 சிக்ஸ், 5 பவுண்டரி உட்பட 74 ரன்கள் குவித்தார். கடைசி நேரத்தில் களமிறங்கிய ரிங்கு சிங் 27 பந்துகளில் 4 சிக்ஸ்கள், 3 பவுண்டரி உட்பட 57 ரன்களை குவித்தார். அதிலும் புவனேஸ்வர் குமார் பந்தில் ஹாட்ரிக் பவுண்டரிகளை விளாசி தள்ளினார். அதிலும் விப்ராஜ் நிகம் வீசிய 2வது பந்திலேயே ரிங்கு சிங் அடித்த சிக்ஸ் ரசிகர்களிடையே பிரமிக்க வைத்தது. இதன்பின் களமிறங்கிய லக்னோ பால்கன்ஸ் அணி 18.2 ஓவரில் 140 ரன்களை மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலமாக 93 ரன்கள் வித்தியாசத்தில் மீரட் மேவரிக்ஸ் அணி வெற்றியை பெற்றது. சிறப்பாக பவுலிங் செய்த யாஸ் கார்க் 3 விக்கெட்டுகளையும், விஜய்குமார் மற்றும் கார்த்திக் தியாகி ஆகியோர் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இந்திய அணியில் இடம் கிடைத்த குஷியில் ரிங்கு சிங் அடுத்தடுத்து ஃபார்முக்கு திரும்பி சதம், அரை சதம் விளாசி அசத்தி வருவது ரசிகர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.